தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களையும் படையெடுப்புகள் மூலமா எடுத்துட்டு போயிட்டதா வரலாறு சொல்லுது. ஆனா யாராலையும் முழுசா எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு இன்னும் எத்தனையோ பொக்கிஷங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அப்படிப்பட்ட கலை பொக்கிஷங்களை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷம் கண்காட்சியில நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்க போலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்தியாவோட மிகவும் புகழ்பெற்ற பாண்டிச்சேரி பேப்பர் லாம்ப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான லைஃப்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கு. இந்த கலை நம்ம நாட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெஞ்சு பீப்புள் பாண்டிச்சேரியில இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம இந்த கலையை கத்துக்கிட்டோம். அடுத்ததா பழவேற்காட்டுல இருக்கக்கூடிய புலிக்காட் பனை ஓலை கைவினை பொருட்களை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கைவினை பொருட்கள் கண்காட்சி, கலை கண்காட்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்காட்சிகள் இருந்தாலும் புடவை இல்லாம அந்த கண்காட்சி நிறைவு பெறாது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் காஞ்சிப்பட்டு இல்லாம சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க ரொம்பவே அழகழகா ரொம்பவே கலர்ஃபுல்லா நிறைய பட்டு சேலைகள்லாம் இருக்கு. என்ன மாதிரியான சாரீஸ்லாம் இருக்கு அப்படின்றத இங்க பார்க்கலாம். காகிதக்கூழ்ல பொம்மைகள் இருக்கா? ஆமாங்க, இந்த கண்காட்சியில அதுக்குன்னே ஒரு அழகான ஸ்டால் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம் வாங்க. உலக பிரசித்தி பெற்ற மகாபலிபுரம் கடற்கரை கற்கோவில் சிலைகளை வாங்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இதுல வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கிறதுனால ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு சில பேரால மட்டும்தான் அதை வாங்க முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா காகித கூழ்னால அதனுடைய வடிவமைப்பு மாறாம, கலைநயம் மாறாம ரொம்பவே அழகா இந்த சிலையை இங்க வடிவமைச்சிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியோட டைரக்டர் ப்ரொஃபசர் டாக்டர் அனிதா மனோகர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பொக்கிஷங்களை நீங்க பொக்கிஷம் அப்படின்ற பேர்ல ஒரே இடத்துல காட்சிப்படுத்திருக்கீங்க. இந்த முன்னெடுப்புக்கான நோக்கம் என்னவா இருக்கு? பொக்கிஷம் அது வந்து ஒரு ஆல் தமிழ்நாடு ஸ்டேட்டில் உள்ள கிராஃப்ட்ஸோட ஒரு ட்ரெஷர். ஸோ அந்த ட்ரெஷர் வந்து நாங்கள் ஒரே இடத்துல ஏன் இங்கே வச்சுருக்கோன்னா, அது கிராஃப்ட் வந்து எங்களோட கரிக்குலமோட அது மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இத்தனை வருஷம் நாங்கள் ஃபேஷன் டீச் பண்ணும்போது இட்ஸ் ஓன்லி ஃபேஷனு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அதில் எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த லாஸ்ட் 5 years 5 வருஷத்தில் வந்து எங்களுக்கு கரிக்குலம் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ நாங்கள் மாடிஃபை பண்ணும்போது ஏன் நம்மளோட நாட்டோட திறமைகள், ஏன் நம்மளோட கிராஃப்டெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டில் சொல்லி கொடுத்தா தான் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி ஃபேஷனில் இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பிளெண்ட் பண்ணி அதோட ஐடியாஸ் எடுத்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ ப்ரெசன்ட்லி வந்து இப்போ வந்து இந்த பொக்கிஷம் என்ற எக்ஸிபிஷன் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த கிளஸ்டரில் போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட கிராஃப்டை பற்றி கிராஸ் ரூட் லெவல்லேருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. பட் ஆஸ் அ டிசைன் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ் ரூமில் நாங்கள் இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்டு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து அவங்க ஸ்மால் ஏரியாஸில் அவங்க போய் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி அவங்க வந்து அங்கே போய் ஒரு 2 weeks இருந்து அந்த ஆர்டிசன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற டிசைனில் வந்து கலர் வேரியேஷன், ஃபார்ம் வேரியேஷன், சைஸு, ஷேப்பு, டெக்ஸ்டர்
அதில் தொட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கிற மாதிரி அவங்க வந்து போய் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈவன் அந்த ஸ்மால் தோடா எம்ப்ராய்டரி அவங்க ஆல்ரெடி ஜென்ரேஷனாக வந்து அவங்க அந்த தோடா வீவிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகும்போது ஒரு சில டைம் அவங்க பார்ப்பாங்க, ஒரு பெரிய குஷன் கவரில் ஒரு பெரிய ஒரு பட்டர்ஃப்ளை அல்லனா ஒரு பெரிய மோட்டிவ் போடுவாங்க. அது ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கும். அந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அல்லனா அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இல்லைன்னா மக்கள் வாங்க மாட்டாங்க. வேறஸ் நாங்கள் போய் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஒரு பெரிய மோட்டிஃபை வந்து எப்படி சின்னதாக ஸ்டைலைஸ்டாக பண்ணுறது, அப்புறம் மல்டிபிள் மோட்டிவ்ஸ், அப்புறம் பிளேஸ்மெண்ட்டு, அப்புறம் சைஸ் ஆஃப் த குஷன் கவர், அது தைக்கிற விதம், அது ஃபினிஷ் பண்ணுற விதம், அதில் ஒரு ஜிப்பு பட்டனு என்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்புட் அவங்களுக்கு போகும். ஸோ அது மூலமாக வந்து இவங்க வந்து நாட் ஓன்லி எங்கள் கேம்பஸ்குள்ளே விற்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட யூனிட்ஸில் விற்கும்போதும் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக அவங்க விற்பனை பண்ணும்போதும் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்மளோட ஓன் இந்தியன் கஸ்டமர்ஸ் இல்லை வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாம், வெளிநாட்டிலேருந்து வரவங்க கூட அவங்க அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து, அந்த ஃபினிஷ் பார்த்து, அந்த ஸ்டைல் பார்த்து தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் எல்லாருக்குமே இருக்கும். இந்த கிராஃப்ட் பீப்புளை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், வாங்கணும், அவங்கக்கிட்ட அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு. பட் இந்த டிசைன் மூலமாக இவங்களே வந்து கான்ஃபிடென்ட் ஆகுறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கரிக்குலமில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுனாலையோ ஃபேக்கல்ட்டி அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனாலையோ ஆர்டிசன்ஸ்க்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு டிசைன் ஒரு 10 வேரியேஷன்ஸ் சொன்னால் அவங்களே வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 50 எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு அந்த சொசைட்டி அந்த குரூப்புக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. அந்த டிஃப்ரென்ஸ் வர்றதை வந்து தான் எதெல்லாம் நியூவாக க்ரியேட் பண்ணாங்களோ அங்கே அதை வந்து பொக்கிஷன் சொல்லி நாங்கள் இங்கே விற்பனை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் நாங்கள் இங்கே ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் அதை ப்ராப்பகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அவங்க ஊருக்கு போய் அவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக நாங்கள் இதை நிஃப்டில் பார்த்தோம்ல, அதனால் அவங்களுக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து அதை அவங்கள என்கரேஜ் பண்ணி வாங்குவாங்க. ஒரு நாட்டோட கலை வளரணும் அப்படின்னா கலையை உருவாக்கக்கூடிய கலைஞர்களும் வளரணும். அந்த வகையில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி மாணவர்களுக்கு கைவினை கலைகளை கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கலையை உருவாக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு கிராஃப்ட் 2023 பொக்கிஷம் கண்காட்சி. மீண்டும் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.